எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சின்சான் எபிசோட் பார்க்க போகிறோம்னா, நம்ம கிண்டர் கார்டனில் இருக்க எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்து ஷாப்பிங்க்கு போகிறாங்க. அங்கே என்னென்னலாம் கலாட்டா நடக்குதுன்னு தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். நம்ம எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம யோஷினாக்கா மாசுசாக்காவும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இடையில அகிய புக்கை மும்மரமாக படிச்சுட்டு இருக்காங்க. என்ன புக்கை படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலில் எல்லாமே யூனிஃபார்மாக கண்டக்ட் பண்ணுறாங்களாம். டீச்சர்ஸ் எல்லாம் ஒரே ஒரு யூனிஃபார்ம் போட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு பேப்பரில் வருது. இதை படிச்சுட்டு இருக்கையிலே நம்ம பிரின்சிபல் சார் உள்ளே வந்துடுறாரு. இந்த திட்டத்தை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா பிரின்சிபல் சார் அப்படின்னு சொல்லல. ஆமாம், நம்ம ஸ்கூல்லேயும் ஒரே யூனிஃபார்ம் போட்டு வேலை செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும், இந்த திட்டத்தை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மாஸ்டர்ஸாக யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க, நம்ம செலக்ட் பண்ணுற யூனிஃபார்மே எல்லோரும் போட்டால் ஜாலியாக இருக்கும், இதை நான் வெளியும் போட்டு போவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதாலேயே நம்ம யோசினாக்கும் மாசுசாக்கும் ரொம்பவே சண்டை இருந்துருது. நான் தான் செலக்ட் பண்ணுவேன்னு நம்ம பிரின்சிபல் சொல்கிறாரு, நம்ம எல்லாருமே ஷாப்பிங் மால் போவோம், செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு, வாங்க எல்லாருமே போய் ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னென்னு பார்த்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு நம்ம மாசுசாக்கா நினைக்கிறாங்க இந்த கடைக்காக வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் பிரின்சிபல் சார் சொல்கிறார், எல்லோரும் செலக்ட் பண்ணுவோம், யார் செலக்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கோ அதே நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறாரு. இந்த நேரம்னு பார்த்துட்டு நம்ம தலைவன் ஷின்சான் வந்துடலாம். அடுத்து நீ எங்கடா இங்கே இருக்க, எப்படா வந்த அப்படின்னு பிரின்சிபல்ஸ் கேட்கல. பார்க்குக்கு போகிற வழியில் உங்களை பார்த்தேன், எங்கேயோ போகிற மாதிரி இருந்துச்சு, அதான் வந்துட்டு தலைவரே அப்படின்னு நம்ம பிரின்சிபல் சார்கிட்ட ஷின்சான் சொல்கிறோம். சரி எல்லாம் போய் செலக்ட் பண்ணுங்கள், நம்ம யூனிஃபார்மை நம்ம தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படியே எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நம்ம மாசுசாக்கா மட்டும் கண்ணாடிலாம் வச்சு பார்த்துட்ருக்காங்க. இப்படி தான் உங்கள் காசெல்லாம் அழியுது போல் அப்படின்னு நம்ம ஷின்சான் கலாய்க்கையில், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோஷினாக்கா மேடமும் மாசுசாக்காவை கலாய்க்கிறாங்க. இதை கேட்டோடனே நம்ம மாசுசாக்கா வந்து எல்லாத்தையும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணுறாங்க. நம்ம யோஷினாக்கா ஒன்று செலக்ட் பண்ணுறாங்க நாய் மாதிரி, இது யாருக்குமே பிடிக்கல, அதனால் வச்சுட்டாங்க அங்கேயே. இந்த நேரம் பார்த்து நம்ம ஷின்சான் ஒன்று எடுத்துகிட்டு வரையான், ட்ராகன் போட்ட மாதிரி, இதை போட்டால் எல்லாமே டெரராக இருப்பாங்க அப்படின்னு வச்சு யோசிச்சு பார்க்குறாங்க. ஏதோ பொறுக்கி மாதிரி இருக்காங்க எல்லாம், ஃப்ராங்காக சொல்லணுன்னா. அதனால் இதுவும் வேணாம் அப்படின்னு நம்ம மாசுசாக்கா சொல்லிடுறாங்க யோஷினாக்காவும். அப்படியே நம்ம டீச்சர் பிரின்சிபல் சார் ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு. அது ஏதோ பூக்கி மாதிரி இருக்குது, நாய் பொம்மையெல்லாம் போட்டு, ஐயோ இந்த ஆள் டேஸ்ட்டுக்கு அவனே பரவாயில்ல அப்படின்னு நினச்சி ஸ்டக்காகி நிற்கிறாங்க நம்ம டீச்சர்ஸ் எல்லாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், நான் வேறு ட்ரெஸ் போயிடுறேன்னு போயிட்டார் பிரின்சிபல் சார். இதை பார்த்தோன்னே பிரின்சிபல் சார்கிட்ட எப்படியா சொல்லணும், இந்த மாதிரி பொம்மை போட்டமான ட்ரெஸ் எடுத்தால் நல்லாவே இருக்காது, நீங்கள் செலக்ட் பண்ண ட்ரெஸ் நல்லாவே இல்லைன்னு யாராவது போய் சொல்லணும் அப்படின்னு நினச்சி 3 பேர் டிசைட் பண்ணுறாங்க. அது யார் பலியாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷின்சான் தான். நம்ம ஷின்சானை விட்டு சொல்லலான்னு பார்க்குறாங்க நம்ம மாஸ்டர்க்கா மேடம். சொன்னால் சாக்லேட் எல்லாம் திறந்து தம்பி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தலைவன் மயங்கிட்டான். என்ன அவர்கிட்ட சொல்லணும் அவ்வளோதானே அப்படின்னு போய் தைரியமாக போறியான். ஆனால் நம்ம தலைவன் ஷின்சான்ட்டே அது இதுன்னு எடுத்து, தம்பி இது நல்லா இருக்காப்பா, இந்த நாய் போட்டது தான் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஷின்சான்ட்ட கேட்கல. நான் எப்படி சார் என் வாயில் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஷின்சான் சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம யோஷினாக்கா மேடம் நினச்சி பார்த்துட்ருக்காங்க, நாய் பொம்மையோட இவர் மூஞ்சியை பார்த்தா ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு நினச்சி பசங்கள்லாம் அழுவாங்கன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு, சார் நம்ம ஏன் ப்ளைனாக எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க நம்ம யோஷினாக்கா மேடம். இதை கேட்டோன்னே நம்ம டீச்சருக்கும், ஆனால் எனக்கு நாய் பொம்மை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஷின்சானும் ஒரு பொம்மையை ஒரு டீஷர்ட் எடுத்து காமிக்கிறான், அது சிங்கம் போட்டது. தம்பி இதெல்லாம் ரொம்ப டெரராக இருக்குது, இதை பார்த்தா பிள்ளைங்கெல்லாம் பயந்துருவாங்க அப்படின்னு நம்ம பிரின்சிபல் சார் சொல்கிறாரு. இதை பாரு எப்படி அழகாக இருக்கா அப்படின்னு நினச்சி அவர் பொம்மை போட்டதை காமிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே, சார் நம்ம இந்த மாதிரி ப்ளைனால் ட்ரை பண்ணுவோம், அதான் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோஷினாக்காவும் மாசுசாக்காவும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம பிரின்சிபல் சார் கண்ணாடியில் போய் அவர் மூஞ்சியே பார்க்குறாரு, ரொம்ப அழகாக இருக்குது. பக்கத்தில் ஷின்சான், இந்த அழகான அதில் உங்கள் கேவலமான மூஞ்சியை பார்த்தா சகிக்கலை அப்படின்னு உண்மையை போட்டு உடச்சிட்றான். இதை கேட்டோன்னு நம்ம பிரின்சிபல் சாருக்கு ரொம்பவே வெக்ஸாகி போயிடுறாரு, மனம் உடஞ்சி. அப்போ இதுவும் உண்மை தான், சரி நம்ம இந்த பிளானை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம பிரின்சிபல் சார். அதெல்லாம் வேணாம், நம்ம வேறு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ளைனாக அப்படின்னு யோசிக்கல. நம்ம தலைவன் ஷின்சான் வந்து கொடூரமாக ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு, இந்த கொடூரமான மூஞ்சியில் உங்கள் கொடூரமான மூஞ்சியை பார்க்கல ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும் உங்கள் மூஞ்சிக்கு அப்படின்னு சொல்கிறான். இதுவும் வாஸ்தவமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம மாசுசாக்கா சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் வெளியே போட்டு போகவே முடியாது அப்படின்னு கத்திடுறாங்க. நான் இதை வெளியே போட்டு போகலான்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மாசுசாக்கா மேடம். இதோட இந்த எபிசோடையும் முடிச்சு விட்டுறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். பாய்.